நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். குட் ஈவினிங் யூடியூப். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ட்ராவல் லாக் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ட்ராவல் லாக் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. வித்தியாசமாக ஆமாம், வேற மாதிரி வித்தியாசமாக இருக்கும், நான் நம்புங்க அப்படின்னு. ஸோ வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு 30 பேர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து கெட் டுகெதர் ஆகுறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து நாங்கள் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். கெட் டுகெதர் நடக்கிறத விட நீங்கள் 2 பேரும் வர்றது தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுருக்காங்க. உங்கள் வாய் உங்கள் ஊரிட்டு நீங்கள் ஊரிட்டுறீங்க. எஸ், அதெல்லாம் சொல்லலை, பட் இருந்தாலும் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போய் அவங்களை வந்து என்டர்டெயின் பண்ண போகிறோம். ஸோ எங்கே போகிறோம், நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எந்த லொக்கேஷனுங்கிறத நீங்கள் போக போக அடுத்த வீடியோ கிளிப்பில் பார்ப்பீங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. எத்தனை வீடியோ பார்த்தீங்க? இந்த வந்த மாநாடு கெட்டப் சேஞ்ச் எப்படி? அவர் தான் வந்து மாநாடு சிம்பு அப்படின்னு சொல்லி 30 ரூபா கொடுத்து ஹேர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க, எங்கே போகிறோம்ன்றதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. இதனைய கொல்லு இமயத்தை வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. அல்ல போனா பாட்டா போடுறா. நம்ம போகிற வழியில் ஒரு முக்கியமான சூப்பரான ஒரு கோவில் இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா வாழப்பாடி முருகன் கோவில். ஸோ உலகத்திலேயே வந்து ஹையஸ்ட் முருகன், இது வரைக்கும் வந்து மலேசியாவில் இருக்க முருகன் சிலை தான் வந்து ஹைட் அதிகமாக இருந்தது. அதை விட இது கொஞ்சம் ஹைட் அதிகம். எவ்வளோன்னு கேட்காதீங்க, 146 அடி. அதான் 146 அடி. இதுதான் வந்து அது ஒரு உயரமான முருகன் சிலை. நம்ம ஈவெண்ட் லொக்கேஷன் போகிற வழியில் இது ஒரு லொக்கேஷன் இடையில பார்த்தோம், நல்லா இருந்தது. இங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு நல்லா போய் ஈவெண்ட் பண்ணலாமேன்னு சொல்லி ப்ரே பண்ணோம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா வந்துட்டு இந்த கோயிலில் வந்து ஷார்ட்ஸு, ட்ராக்கு, லுங்கி எதுவுமே அலோடு கிடையாது. ஸோ நாங்கள் ட்ராக்கு போட்டிருக்கிற காரணத்தினால உள்ள அலோவ் பண்ணல. ஸோ அதனால் வெளியே இருந்தே முருகனை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம். ஸோ அடுத்த வரவங்க யார் வந்தாலும் ட்ராக்கு, லுங்கி, ட்ராக்கு, லுங்கி போட்டு வரக்கூடாது. அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சில சீக்வன்ஸ்லாம் நடந்தது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு 90 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். 90 ரூபா. எஸ். ஸோ அப்படியே ட்ராவல்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வந்து நைட் வந்து vlog கன்டினியூ பண்ண முடியல. அந்த நைட் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட மணி வந்து 12 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ தூங்கிட்டோம் நல்லா. அதனால் வந்து சரி நாளைக்கு காலைல vlog கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் தான் வந்து நம்மளோட ஈவெண்ட் லொக்கேஷன். இன்னைக்கு இது கிடையாது, இங்கே பின்னாடி இருக்காது. பின்னாடி நிறைய இடம் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து இன்னைக்கு ஈவெண்ட் பண்ண போகிறோம். எஸ், மால்தீவ்ஸில். மால்தீவ்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில், சென்னையில். ஸோ அங்கே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போயிட்டுருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா ப்ரஷ்ஷு, பேஸ்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அதையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் மலிவு விலையில் வாங்கி பல்லு விளக்காமலே கண்ணாடி போட்டு போகிறோம்னா அப்போ நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக பண்ணீங்க. கர்மா அது வந்து கண்ணு வந்து வீங்கி போய் கிடக்காதான் தூங்காமல், அதை மறைக்கிறதுக்காக தான் கண்ணாடி. ஸோ வந்து இப்போது ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்ககிட்ட பேசுவோம். ஓகே, ஸோ தொடர்ந்து இந்த vlog பாருங்க. எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? அன்றைக்கி நாங்கள் ஈஸியாக வழியாக போயிட்டு இருக்கும்போது பேஸ்ட் ப்ரஷ் சொல்லிட்டு ஒரு கடையில் வாங்கினோம். கடையில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ப்ரஷ் 10 ரூபா 20 ரூபா போட்டுருந்தாங்க. சரிடா சொல்லி வாங்கி பேசணும். என்ன கலாச்சிட்டாராமா? பல்லு விளக்கிட்டு ஹோட்டல் தேடிட்டு இருக்கோம். பக்கத்தில் ஹோட்டல் இல்லையாம்மா, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போகணும். போகிறதுக்கு மாதிரி பல்ல விளக்கி போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு இருக்கோம் இங்கே. ஓகே, பாய். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் ப்ரோ? இந்த சமயத்துல என்ன கேப்டன் கூப்பிடு. மாமல்லபுரம். என்ன ப்ரோ 1 word answer சொல்கிறீங்க? 2 word answer சொல்லுவா. மாமல்லபுரம், சென்னை. ஈசிஆரில் வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதான் வந்து மங்கி மவுண்ட். ஸோ அங்கே வந்து இப்போ நம்ம ஈவினிங் பண்ண போகிறோம். சரி டைம் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து மகாபலிபுரம் இருக்குது. ஸோ அங்கே வந்து மோனோலித்திக் ஸ்கல்ப்சர்லாம் நிறையா இருக்குது. மோனோலித்திக்னா நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே கல்லில் செஞ்ச பெரிய கோயிலெலாம் இருக்குது. வேர்ல்டுலேயே அதான் ஒன்று இருக்குது. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர்லாம் இருக்குது இல்லையா, WHO அவங்களாம் வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். இந்த டீல்ஸ்லாம் எங்கேருந்து கேதர் பண்ணீங்க அப்படின்னா மதன் கௌரியோட பழைய வீடியோவில் பார்த்தேன். அதுலேருந்து எப்படி எடுத்து போட்டு மேட்ச் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. சொல்லுங்கள். MG ஸ்குவாட். MG ஸ்கொயர் கை போக மாட்டேங்குது. MG ஸ்குவாட். ஓகே, ஸோ நாங்கள் இருக்கிற கெட்டப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பர். ஒருத்தன் பேர் தாமு, நல்ல பாடி, நல்ல பிரெயின், டோட்டலி சூப்பர்மேன். அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்
ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ சில் பண்ண வந்திருக்கோம் பீச்சில் சில் பண்ண. ஆமாம். ஸோ செம்ம சில்லுன்னு இருக்கு. ஸோ கிளைமேட் வந்து செம்ம சில்லுன்னு இருக்கு. ஸோ முக்கியமான விஷயம்னா சென்னையில் வந்து நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா மாமல்லபுரம். ஸோ அந்த பீச்சில் தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து அந்த ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா மோனோலித்திக் கல்ச்சர், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா இருக்கு. கல்ச்சர் தான் பார்க்க போகிறோம். ஆமாம். அண்ட் முக்கியமான விஷயம், முக்கியமான கெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கப்பா மெண்டல் வா. இந்த அவனை பற்றி நீயே சொல்லிக்கப்போ. இவன் தான் சரிப்பா, வேற என்னன்னு சொல்லு. தமிழ் ராக்ஸ் சேனல். அது கட் பண்ணிடலாம். பீட் போட்டுலாம் அந்த இடத்துல. ஓகே. ஸோ இவர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம சேனல்ல இருந்து டெவலப் ஆகி இன்னொரு சேனல் போலாம் நினைச்சாரு. பட் நம்ம சேனல் டெவலப் ஆகல. வந்து இங்க இந்த பீச் பக்கத்துல வந்து பன்னி மேய்ச்சிட்டு இருக்காரு. குதிரை மேய்ச்சிட்டு இருக்காரு பீச். அலைகள்லாம் ரொம்ப அலைகள்லாம் ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக வருது. மழையே 4 பேர் உள்ளாடைகள்லாம் போடாமல் குளிச்சுட்டு இருக்காங்க. மண்ணெல்லாம் நிறைய உள்ள போயிருக்கும். ஆண்கள் மண்ணெல்லாம் நிறைய உள்ள போயிருக்கும். நாங்கள் பார்க்க மாட்டோம். ட்ரௌசர் அவுந்துருச்சு. அப்போ அதே காலில் பார்த்தோம். சொல்லி அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி மற்றவங்க பார்த்து கண்ணு கெட்டு போனால் அது போனால் இது பார்த்தீங்கன்னா இந்த கலர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெப்சி கலரில் இருக்கா? இதுக்கு பேர் வந்து பெப்சி பால். இது வந்து 90s இருக்க 90s கிட்ஸ்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண பால் இதுதான். நம்ம குடிக்கிற பெப்சி கலர்லேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுவோம். நாங்கள் நிறைய வாங்கி அந்த இது தீம் லைன் ப்ரோ, அந்த லோகோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கி விளாடுவோம். ஸோ அது வந்து 90s மெமரிஸ்னு ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அதில் ஒன் ஆஃப் த லிஸ்ட்டில் இது இருக்குது. 5 ரூபா பால். இவரெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் பெப்சி பால் வாங்க முடியல. அதே பெரிய கவலை. அதனால தான் இப்போ கேட்டேன், கொடுக்க மாட்டேங்கிறேன். இந்த போலாம். ஓகே. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு மீன் சாப்பிடாம போனேன். என் டைலாக் நீங்கள் எடுத்துக்கோங்க. சத்தியமாக அது அவ்வளோதான். டைம் முடிஞ்சுது. வா. சரி, அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அதான் நான் பேசிட்டேன். ஸோ மீன் சாப்பிட போகிறோம். ஸோ வந்து நிறையா மீன்லாம் இருக்குது. ஃபுல்லாக வந்து இப்படி தொகை போட்டு தான் இருக்காங்க. ஆமாம். போகும்போது வாடகை கேக் கொடுத்துருக்காங்க. திரும்ப கேட்பாங்க 20 ரூபா 1 ஹவருக்கு. 1 ஹவருக்கு 20 ரூபா. அதான். ஸோ மீன் சாப்பிட போகிறோம். ஸோ வகை வகையாக நிறையா மீன் இருக்குது. ஸோ தலைவர் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் வந்து நெத்திலி மீன் எறா சோரா இதெல்லாம் ஆர்டர் பண்ண நினச்சேன். காசு இல்லாத காரணத்தினால ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் வாவல். ஸோ ஒரே ஒரு ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கான். இப்போ சொன்னா இல்லையா, அதெல்லாம் பொய். எதுவுமே ஆர்டர் பண்ணல. இந்த மீன் பார்த்தீங்கன்னா பார்க்க எலுமிச்சம்பளம் மாதிரியே இருக்கும். எலுமிச்சம்பளம் மீன் இது பேர். அதுதான் அவர் சாப்பிட போகிறாரு. ஓகே. ஸோ என் கூட வந்து கடல் ஆராய்ச்சியாளர் பாலா வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ இந்த கோயிலை பற்றி அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில். இது எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோயில் வந்து பிரம்மாண்டம். நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு கட்டிடக்கலையை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் பேசுங்க ப்ரோ. இல்லை அவ்வளோதான் தெரியும். யார் கட்டுனாலாம் தெரியாது. யார் கட்டினான்னு சொல்லுங்க. யார் கட்டினா? கொத்தனார். எப்படி? சிவா. ஓகேவா? சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவ. ஸோ இந்த மாதிரி எதுக்காக ஏறி இருக்காரு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி காம்பவுண்டில் இருக்குது, ஏறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து ஏறி காட்டிகிட்டு இருக்காரு. இல்லை நான் வந்து இந்த மாதிரி குடகுதை கோயிலெலாம் வந்து பார்த்ததில்லை. ஸோ அந்த கால கட்டிடக்கலை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க. ஸோ இது போல் வந்து நம்ம அந்த பக்கம் வர முடியல. இல்லைன்னா வந்து அந்த வர முடியல. அங்கே 20 ரூபா இருந்தாங்க, அதனால் வரல. டோக்கன் கொடுத்து வர முடியல. பட் இருந்தாலும் வந்து நெக்ஸ்ட் மந்த்து ஏர்ன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து அந்த பக்கம் வந்து பார்ப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அண்ட் உங்களுக்கும் இருக்குது. 20 ரூபாய்க்கு அவ்வளோ பேசுகிறேன். அந்தம்மா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது. தெரியுதா உனக்கு? செக்யூரிட்டி வந்து பிபி ஊத ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா மூடிட்டு கீழே இருங்கன்னு இருக்கும். ஓகே. ஸோ யாரும் இந்த மாதிரி வந்து தவற பண்ணாதீங்க. செவ்வறு ஏறி குதிச்சு வேடிக்கை பார்க்கறதுலாம் வேணாம். கனவா கனவா நான் காண்பது கனவா, என் கண் முன்னே கடவுள்
புல்லட் மாதிரி இருக்குது, வானத்தில் பறக்குது. அது பேர் பேராகிளைடிங் நினைக்கிறேன். 2 பேர் போகிறாங்க அதில். ஆமாம், இப்படி காலை வச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. அதான் அவங்ககிட்ட போய் வந்து எனக்கு ஒரு மளிகை விலையில் ஒரு 300 ரூபாய்க்கு 2 பேர் கூப்பிட்டு போங்க. ஆமாம், நாங்கள் ரூமில் இருக்கும்போது வந்து பழைய மோட்டர் ஓடுற சவுண்டு மாதிரி என்னமோ கேட்டுச்சு. ஆமாம், என்னடா அந்த மோட்டர் சவுண்டுக்கு வந்து பார்த்தா இந்த வண்டியில் போயிட்டு இருக்காங்க. அதான் எங்கள் பாயெல்லாம் சொல்லிட்டு போனானுங்களா, அதனால எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வண்டியில் போகணும்னு சொல்லி. அதில் போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். கேமராமேன் கார்வினுக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை. ஆமாம், இப்படியே கையில் காலில் விழுந்தா மேலே போகணும் அப்படின்னு சொல்லி. அவர் பிறக்கும்போது இதெல்லாம் இல்லை, ஆனால் அப்போயே அவருக்கு ஆசை அதில். ஆமாம் ஆமாம், ஸோ அதான் பார்க்க போகிறோம். வண்டி வருது, பார்ப்போம். ப்ரோ இங்கே தான் ப்ரோ வருது, அங்கேயே மேலே ஏறிடுது. இங்கே ஒக்கா மக்கா பெரிய பெரிய காடு தாண்டி அதெல்லாம் தாண்டி கடலெல்லாம் தாண்டி ஏதாவது சாடி சாடி போகணும். ரொம்ப வந்து ப்ரௌடாக இருக்குது. ப்ரோ வந்து ரொம்ப வருஷமாக அந்த இதில் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்தார். அவர் மட்டும் போகிறது இல்லாமல் அவரோட புது கேர்ள் ஃப்ரெண்டையும் பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு டிராவல் லாக் நீங்க பார்க்க போறீங்க. இந்த டிராவல் லாக் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது.